இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? HDFC பேங்க நான் ரூ. 850 சில்லறையில வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருந்தேன். ஆவரேஜ் பிரைஸ் இந்த இதுவா இருக்கு. இப்ப ரூ. 770 வந்து HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல ஆவரேஜ் பண்ணலாமா? இன்னும் பிரைஸ் இறங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த டைம்ல நீங்க ஆவரேஜ் பண்றது கண்டிப்பா நல்ல சாய்ஸா தான் வந்து இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா ஆவரேஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்குன்னு மொத்தமா HDFC பேங்க்ல வந்து போட தேவையில்ல. ஏன் அப்படின்னா இப்ப இருக்க ரூ. 770 இருந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு மொத்தமா வந்து போட தேவையில்ல. 1, 2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு ஆவரேஜ் வந்து பண்ணிக்கங்க. ரூ. 770 இப்ப நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னும் போது ரூ. 850 இருந்து ரூ. 800 ஆவரேஜ் பிரைஸ் உங்களால எடுத்துட்டு வந்துட முடியும். ஸோ அதனால நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறது பெட்டரா தான் இருக்கு. கோல்டு பீஸ் வந்து நான் வச்சிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணலாம்? அண்ட் தென் கோல்டு இதுக்கப்புறம் பிரைஸ் வந்து என்ன ஆகும்? பிசிக்கல் கோல்டா பை பண்றதுக்கான டைம் இதுவா இருக்கா? கோல்டு வந்து இன்னும் ஏறதுக்கான சான்ஸ் இருக்கா? இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க கோல்டோட பிரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இப்ப லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்டா க்ரூட் ஆயில வந்து எடுத்துப்போம். இது வந்து ஒரு சினாரியோ, க்ரூட் ஆயில வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியா வந்து இங்க ஃபெட்டோட ரேட் கட் டிசிஷன்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது இப்ப அதிகமான விலையில வந்து இருக்கு. நம்ம நேத்து கூட நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். $117 பெர் பேரல் வந்து பிரெண்ட் குட் வந்து இருக்கு. ஸோ அப்படி அந்த குரூடோட பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லா கண்ட்ரிஸுமே டாலர் மேல தான் வந்து ப்ரிஃபரபிள் வந்து வைப்பாங்க. அப்படி அந்த டாலர் மேல எல்லாரோட கண்ணும் போடும்போது கோல்டு பக்கம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ டாலருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும். டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அதனால கோல்டு வந்து வீக் ஆக இருக்கும். இதுதான் இருக்கிற மார்க்கெட் சினாரியாவா இருக்கு. இதனாலதான் $5000 per ounce போன அந்த ஒரு கோல்டு வந்து திரும்ப $4500 per ounce வந்து இறங்கிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. எப்போ வந்து கோல்டு ஏறும் அப்படின்னா இந்த ஒரு சினாரியோ கணக்குல பார்க்கும்போது இங்க வார் சூழ்நிலை எல்லாமே முடிவுக்கு வந்து அந்த குரூட் ஆயிலோட அந்த ஒரு சப்ளை எல்லாமே இங்க வந்து கரெக்டா முடிஞ்சு இங்க குரூட் ஆயில் வந்து $70 per பேரலுக்கு கீழே இறங்குதுன்னும் போது இல்ல $80 per பேரலுக்கு கீழே இறங்குதுன்னும் போது டாலருக்கான அந்த டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப எல்லா இன்வெஸ்டர்ஸும் கோல்டு பக்கம் வந்து வர ஆரம்பிப்பாங்க. எல்லா கண்ட்ரிஸும் கோல்டு பக்கம் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே டாலர் ரிசர்வ் வச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் கோல்டு வந்து ஏறாது. இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல அப்படியே வந்து இருக்கும். இது வந்து ஒரு சினாரியோ. போர் வந்து வந்தாலும் கூட இந்த ஒரு சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆகுதுன்னும் போது அதாவது இந்த குரூட் பிரைஸ் அதிகமா இருக்குன்னும் போது இது வந்து பெருசா வந்து அஃபெக்ட் வந்து பண்ணாது போர் சூழ்நிலையில கூட. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டிசிஷன்ஸா வந்து இருக்கு. ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னும் போது கோல்டு வந்து சாதகமா இருக்கும். ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துறாங்கன்னும் போது கோல்டு வந்து சாதகமான நியூஸ் இல்லாம இருக்கும். இப்போ வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டும் பண்ணல ஐக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கனாலும் கூட கோல்டுக்கு வந்து நெகட்டிவான சிச்சுவேஷனா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணா மட்டும்தான் கோல்டு வந்து சாதகமான சிச்சுவேஷன். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கட்டும் பண்ணல ஐக்கும் பண்ணல. அப்பனா கோல்டு வந்து சாதகமான சிச்சுவேஷன் இல்லாம தான் வந்து இருக்கு. இந்த ரெண்டு சினாரியாவை பொறுத்து தான் கோல்டு வந்து ஏறதுக்கான இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு கோல்டுக்கான டைம் வந்து சரியில்லை. ஏன் அப்படின்னா குரூடோட பிரைஸ் அதிகமா தான் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வந்து கட்டும் பண்ணல. ஸோ அதனால இப்போதைக்கு கோல்டு வந்து ஏறதுக்கான சான்சஸ் லெஸ்ஸா தான் வந்திருக்கு. இந்த 15000 to 15500 இந்த ஒரு 24 கேரட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு கிராம் கோல்டு வந்து அதுக்குள்ள ஏதாவது இருக்குதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்ப கோல்டு பீஸா இருக்கிறது இப்ப என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்கு. அப்ப கோல்டு பீஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கோல்டு வந்து எப்படி ஏறுமோ அதே மாதிரி தான் இங்க வந்து கோல்டு பீஸ் வந்து ஏற போகுது. ஸோ நீங்க வெறும் கோல்டு பீஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பிசிக்கல் கோல்டா மாத்ததுக்கான டைம் வந்து நீங்க ஒரு 2 கிராம் 3 கிராம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க பிசிக்கல் கோல்டா மாத்திக்கிங்க. இல்ல அப்படின்னா நீங்க பிசிக்கல் கோல்டெல்லாம் மாத்த தேவையில்ல. நீங்க வந்து இங்க ETF-ஆவே வந்து வச்சுக்கிட்டு பெட்டரா தான் வந்து இருக்கு. கோல்டு பீஸ்ல இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பர் மந்த் நம்மளோட அந்த ஒரு பட்ஜெட் அலோகேஷன்ல கோல்டு வந்து வைக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. அதுல நீங்க வந்து கோல்டு வந்து வச்சுக்கங்க. இருக்கிற கோல்டு பீஸ் அப்படியே வந்து வச்சுக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்ல ஐடில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கேன். இது கரெக்டா சொல்லி கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்ல ஐடில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டான ஆப்ஷன் தான். லாஸ்ட் 1 மந்த்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட கரெக்டான ஆப்ஷன் தான். பட் ஆனா அந்த ஒரு 1 மந்தோட பட்ஜெட்டோ இல்ல அப்படின்னா உங்களோட 1 to மந்த் பட்ஜெட்டை அந்த ஒரு 1 வீக்லயே வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ஐடில போட்டிருக்கீங்க அப்படின்னா அது நெகட்டிவா வந்திருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட்ல 20% வந்து ஐடிக்காக ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னா அது வந்து 30 to 40% கூட போகலாம். பட் ஆனா 50% மேல போகுதுன்னு போது கொஞ்சம் ரிஸ்கா வந்து இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட்ல 50% கீழே ஐடில வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஓகேவான ஆப்ஷனா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு இருக்க பிரைஸ் வந்து கொஞ்சம் அண்டர்வேல்யூடா இருக்க ரீசன்னால. பட் ஆனா நம்ம நெக்ஸ்ட் மந்த் கன்சிடர் பண்ணுவோம்ல அந்த ஸ்டாக்ஸ் டு கன்சிடர் வீடியோ வந்து வரும். ஸோ அந்த டைம்ல எங்க ஐடில நம்ம 20% தான் வந்து வைக்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா என்னதான் ஐடி வந்து விழுந்தாலும் கூட ஃபார்மா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டேபிளா வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க டாலர் இனிங் கம்பெனில நம்ம 40% வைப்போம். அதனால ஐடி வந்து விழுதுன்னும் போது அதுல மொத்தமா வந்து போட தேவையில்ல. இன்னும் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது ஏன் அப்படின்னா அன்சர்டனிட்டி ஒன்று ஐடி பக்கம் இருக்கு. அதனால நம்ம வந்து இங்க ஐடில 20% மெயின்டைன் பண்றது பெட்டரா இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி இப்ப பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்க கரண்டான பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $3098 வந்திருக்கு. பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து 24 வந்திருக்கு. ஆவரேஜா இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிற பிரைஸ் ட்ரேடிங்ஸ் விட இப்ப கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த கம்பெனி கன்சிடர் பண்றது இப்போதைக்கு ஓகேவா தான் வந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனிக்குள்ள இருக்க பிசினஸ்ல ஆட்டோமொபைல் பிசினஸ் தான் மெயினான பிசினஸா வந்திருக்கு. 2 வீலர் 3 வீலர் அப்புறம் இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்புறம் வந்து இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்புறம் வந்து இந்த கம்பெனியோட டிராக்டர் எல்லாமே இதுக்குள்ளதான் வந்து வருது. ஸோ இந்த ஒரு கம்பெனி கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்திருக்கு. பட் ஆனா கடன் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட மேஜர் ஆஃப் பிசினஸ் வந்து இதுக்குள்ளதான் வந்து வச்சிருக்காங்க. அது அதிக கடன் உள்ள கம்பெனியும் வந்து இருக்கு. அண்ட் நீங்க வந்து டெப்ட் ஃப்ரீ இருக்க கம்பெனியும் வந்திருக்கு. பட் ஆனா இங்க வந்து கன்சாலிடேட்டடா பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனி இன்னும் கடன்ல தான் வந்து இருக்கு. இது வந்து தனித்தனியா இங்க லிஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். பட் ஆனா இப்போ ஓவராலா பார்க்கும்போது ஓகேவா தான் வந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா தான் இருக்கு. இப்ப பேங்கிங் ஸ்டாக்ஸ் பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் பத்தின அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. இப்ப HDFC பேங்க்ல என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேர்மன் வந்து இங்க வெளியே போனாங்க. அதனால பேங்க் வந்து இறங்குச்சு.
அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க ஆர்பிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே இந்த ஒரு கம்பெனில எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் இது வந்து ப்ரூவ் பண்ற விதமா இங்க லீகல் டீம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எக்ஸ்டர்னல் லீகல் டீம் இங்க வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட் ஒன்று வெளியே வரணும். அப்புறம் செபி சைட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க சேர்மன் வந்து நீங்க ஏன் வெளியே போனீங்கன்னு சொல்லி கிளியரா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியே வரணும். அந்த ஒரு 2 ரிப்போர்ட் வந்து வெளியே வரட்டும். அப்போ வந்து இல்ல கிளியரான ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். அதுதான் இதுல இருக்க அப்டேட்டா வந்திருக்கு. HDFC பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அது நல்லாவே வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பத்தின அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு அதை வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. நம்ம Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருப்போம். அதனால இப்போதைக்கு அதை வந்து வெயிட் பண்ணியா பார்ப்போம். யூனியன் பேங்க் பத்தின அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வரட்டும், அதையும் நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஒரு பேங்கை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து இங்க பிரஷர்ல வந்து இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். கர்நாடகா பேங்க் பத்தின அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. Q4 ரிசல்ட்ஸ் வந்து மே மாசம் வந்து வரும். அப்போ வந்து டீடைலா வந்து பார்ப்போம். இந்த கம்பெனி பிசினஸ் அப்டேட் வந்து ஏப்ரல் மாசமே அந்த ஸ்டார்டிங்கா நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்போம். எப்படி பிசினஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கம்பெனி வந்து இப்போ 270 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கீங்க. Q4 ரிசல்ட்ஸ் வெளியே வரட்டும், அந்த டைம்ல அப்டேட் வந்து பார்ப்போம். ஃபெடரல் பேங்க் பத்தின அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. Q4 ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபெடரல் பேங்க் விசஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தியுமே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுல பெட்டரா இருக்குது, ஐடிஎஃப்சியும் வந்து இருக்கு, அண்ட் தென் ஃபெடரல் பேங்க் இருக்கு. எந்தெந்த ரேஞ்சில் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ ஃபெடரல் பேங்க் பத்தின அப்டேட் நம்ம டெய்லி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா அதுல வந்து இருக்கும். இப்போதைக்கு ஃபெடரல் பேங்கோட Q4 நல்லா தான் வந்திருக்கு. இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாம இருக்கு, அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை விட இங்க பெட்டரா இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு, அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்கோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 80ல வந்து இருக்கு. இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து பார்க்காதீங்க, பிரைஸ் புக் வந்து பாருங்க. பிரைஸ் புக் வந்து இங்க 1 கிட்ட தான் வந்து இருக்கு, அதனால கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. அடுத்ததா இந்த மே மந்த் வந்து வரப்போகுது. இதுல நான் 30,000 ரூபாய் வந்து பர் மந்த் வந்து போட போறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு 10,000 ரூபாய் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வச்சிருப்பீங்க. சரி ஓகே, இந்த ஒரு மந்த் வந்து 30,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீடைலா வந்து பார்ப்போம். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மே மந்தோட ஸ்டாக்ஸ் கன்சிடர் வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க, அதை பத்தியும் வந்து பார்ப்போம். அப்புறம் இங்க வந்து அசட் அலோகேஷன்ஸ் வந்து ரேஷியோ வைஸ்ல வந்து நீங்க வந்து அலோகேஷன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதையுமே இந்த மந்த் வந்து வீடியோ போடுவோம். அடுத்ததா ஃபார்மலா அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. டாக்டர் ரெட்டியோட அந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் 20 கீழே இருக்கு, கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நாட்கா ஃபார்மோட அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வரல, மே மாசம் தான் வந்து வெளியே வரும். அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுப்போம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பத்தி நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து இன்னும் ஐரிஸ் கைரிபாடா தான் வந்திருக்கு. இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் இன்னும் டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்கல, அதனால அதுல வந்து நிறைய அந்த வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதனால கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா எல்என்டி கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து இப்போ 34ல வந்து இருக்கு. ஸ்டாக் வந்து 4,000 ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதை வந்து கன்சிடர் பண்ண தேவை, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு, வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்ததா வெல்ஸ்பன் காப்பை பத்தி கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் 1 மந்த்ல வந்து நல்லா வந்து ஏறி இருக்கு. இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1 மந்த்ல ஏன் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏப்ரல் மாசம் ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியே வந்துச்சு. அதுல வந்து 24,700 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் புக் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து இந்த கம்பெனி நல்ல நியூஸா இருக்கு. ஏன் அப்படின்னா சேல்ஸ் அண்ட் தென் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது இந்த ஆர்டர் புக் நல்லா இருக்கு ரீசனால ஃபியூச்சரோட சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து சூப்பரா வந்து இங்க ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து ஏத்துனாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இங்க டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து வந்திருந்தாங்க. ஷார்ட் வந்து அடிச்சிருக்காங்க. அதனால இங்க வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு கம்பெனி ஏறதுக்கு முன்னாடி ரீசன் இதுவா தான் வந்திருக்கு. அந்த நிறைய ஆர்டர் புக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்புறம் இங்க ஆயில் அண்ட் கேஸோட அந்த ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. இதனால நிறைய பைப்ஸ் வந்து இங்க கேட்டிருக்காங்க ஆர்டரா. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இதனால இந்த ஸ்டாக் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ இருக்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். 16 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வரும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடி செக்டரை பத்தி கேட்டிருக்கீங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த ஒரு 3 கம்பெனி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐடிபிஸை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஐடிபிஸ் தேவையில்ல, அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயே வந்து ரிஸ்க் எடுத்துப்போம். அடுத்ததான் இன்னொரு டவுட் வந்து வருது. விப்ரோ கம்பெனியோட பைபேக்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு எல்லாம் டாக்ஸ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை பத்தி டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்டா இந்த விப்ரோட பைபேக்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டாக்ஸ் அப்ளிகபிள் தான் ஆக போகுது. எஸ்டிசிஜி இல்ல அப்படின்னா எல்டிசிஜி, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இது ரெண்டு எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஷேர் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது லாஸ்ட் ஒரு 1 இயரா தான் இந்த ஷேர் வந்து விப்ரோ கம்பெனி வாங்கியிருக்கீங்க. ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 1 இயர்ல நீங்க வந்து 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஃபுல்லாவே பைபேக் வந்து அப்ளை பண்றீங்க. அந்த ஒரு பைபேக் ஃபுல்லாவே இது கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஆவரேஜ் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து 250 ரூபாய்க்கான பைபேக் வந்து அப்ளை வந்து பண்றீங்க. அதுவே நம்ம வந்து இங்க 100 ஷேர்ஸ் போடுறோம் அப்படின்னும் போது 4,000 ரூபாய் வந்து வருது. ஸோ இந்த ஒரு 4,000 ரூபாய்க்கு கண்டிப்பா எல்டிசிஜி டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். 20% வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை மைனஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸா வந்து இருக்கு. இதுல எல்டிசிஜின்றதை வந்து பார்ப்போம். நீங்க வந்து ஒருவேளை 2023, 2022 இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 100 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணும்போது நீங்க 100 ஷேர்ஸ் வந்து அப்ளை வந்து பண்றீங்க. அதுல லாஸ்ட் 1 இயரா நீங்க பை பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து எஸ்டிசிஜி வந்து அப்ளிகபிள் ஆகும். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி நீங்க வந்து பை பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 மேக்கு முன்னாடியே நீங்க வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்டிசிஜி தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது உங்களோட கேபிட்டல் கெயினுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பர் இயருக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு.
அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஒருவேளை அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் பண்ணிப்பீங்க. ஸோ சிம்பிளா சொல்ல அப்படின்னா விப்ரோட பைபேக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்க வந்து எவ்வளவு வந்து நீங்க ஷேர்ஸ் வந்து விற்கிறீங்களோ அவ்வளவுக்கு வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் வந்து ஆகும். ஸோ நீங்க வந்து லாஸ்ட் 1 இயர்ல வந்து நீங்க பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 20% டேக்ஸா வந்து இருக்கு. இதுவே நீங்க வந்து லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி நீங்க வந்து பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 12.5% டேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு 12.5க்கான அந்த ஒரு எல்டிசிஜி டேக்ஸ் வந்து ஃபுல்லா அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா பர் இயருக்கு வந்து உங்களுக்கான டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை நீங்க வந்து ரீச் பண்ணல, இந்த ஒரு ப்ராஃபிட் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க டேக்ஸ் வந்து ஜீரோல வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க பாத்துங்க. ஸோ இப்போ விப்ரோ கம்பெனியில் நீங்க ஒரு 200 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். அந்த ஒரு 200 ஷேர்ஸ்ல 100 ஷேர்ஸ் வந்து விற்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் வாங்கிருப்பீங்களா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஷேர்ஸ் வாங்கிருக்கீங்களோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ்ல இருந்து தான் வந்து கால்குலேட் பண்ணி விற்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2023 நீங்க வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க, 2026 திரும்ப ஒரு 100 ஷேர்ஸ் வாங்குறீங்க. நீங்க வந்து விற்க போது 100 ஷேர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2023 வாங்கினா அந்த ஒரு 100 ஷேர்ஸ் தான் வந்து விற்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எல்டிசிஜி தான் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கம்பேரிசன் பண்ணி ஐடிசி கூட வந்து ஒரு கம்பேரபிள் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஏற்கனவே ஐடிசி, HUL அப்புறம் நெஸ்லே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல 5 இயர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இன்னொரு டீடைல் வீடியோ பத்தி கேட்டிருக்கீங்க, அதை பத்தி நம்ம வந்து ஃபர்தர் ஆன் வந்து பார்ப்போம். வேதாந்தா கம்பெனியோட டிமர்ஜர் பத்தி டீடைலா வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ வேதாந்தாவோட டிமர்ஜர் பொறுத்தவரை இப்போதைக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே நீங்க வேதாந்தா ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 4 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். இருக்கிற அந்த வேதாந்தா ஷேரோட சேர்த்து 5 ஷேர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ வேதாந்தான்ற அந்த ஒரு மெயின் கம்பெனி ஷேர்ஸ் அப்படியே வந்து இருக்கும். ஸோ அதில் தான் மெயின் பிசினஸ் எல்லாமே உள்ள வந்து வருது. மீதி இருக்க 4 கம்பெனில சின்ன அமௌண்ட் தான் வந்து வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வேதாந்தா கம்பெனி வந்து இப்போ 770 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு மெயின் வேதாந்தா கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா சான்சஸ் இருக்கு. மீதி இருக்கிற அந்த எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து 300 ரூபாய்க்குள்ள வந்து அந்த பேஸ்ட் அந்த பிசினஸ் வந்து இங்க வந்து பிரிச்சு லிஸ்ட் ஆகுதுன்னா சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து எக்ஸாக்டான நம்பர்ஸ் கிடையாது. அது எல்லாமே இந்த கம்பெனி வந்து கொடுக்கும்போது தான் தெரியும். பட் ஆனால் இருக்கிற ஆர்டிகல்ஸோட நியூஸ் அதுவா வந்து இருக்கு. இந்த கம்பெனில வந்து கடன் அதிகமா இருக்கு, அதனால இது வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஷேர் வந்து இப்போ 5 ஷேர்ஸா வந்து மாற போகுது. எல்லா பிசினஸுமே வேல்யூ வந்து அன்லாக் பண்றதுக்காக இது வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஓவராலா கேட்டிருந்த கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்டாக்ஸ் கன்சிடர் வீடியோ போறதுக்கான ட்ரை வந்து பண்ணுவோம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.